Hey guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர். இதை வந்து நம்ம வந்து டிஜிட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு. எங்கேருந்து வந்திருக்காருன்னா இவர் வந்து வேப்பம்பட் ஆவடியெல்லாம் தாண்டி ஸோ அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் லாங்லேருந்து வந்திருக்கனால அவருக்கு வந்து பெஸ்ட்டாகவே பண்ணுவான்ட்டு ஒரு வந்து டீகோடர் போர்டு வந்து போட்டிருக்கோம். இதில் நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட் வைஸ் எப்படி இருந்ததுன்ட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போது இதில் அவரோட பொருளை நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா இந்த ஆடியோ போர்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா ஒரு 24024 5 amps யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 12012 காமனாக எடுத்துருக்காங்க. இது வந்து TDS 7293 யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ரொடக்ஷனோட. ஆக்சுவலி இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே கொடுத்ததுனால ப்ரொடக்ஷன் போர்டெலாம் சுத்தமாக போயிடுச்சு. இது வந்து பின்னாடி SMD காம்பனன்ட்ஸ்லாம் எரிஞ்சிருக்கு. ஸோ அது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல, ரீஸ்டோர் பண்ண முடியல. அதனால் ஆடியோ போர்டு மட்டும் தான் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ரானிக் TX 109 யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிசல்ட்டு. இந்த கிட்டை வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட கிட்டு. ஃபியூடெக் அப்புறம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுற கிட்டுனா இதுதான். ஃபஸ்ட்டாக நான் ஃபியூடெக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக, ஏன்னா ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு இம்ரான் கிட்டு. இது வந்து அடுத்து இதுலேருந்து ப்ரீ எடுத்து கெய்னர் போர்டு கொடுத்துருக்கேன். இது வந்து கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் மேட்ரிக்ஸ், அது யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தனியாக ஒரு PSU, இதுக்கு வரத்துக்கு மட்டும் PSU எடுத்திருக்கேன். இது மெயின் ஃபில்டர் 10,000 மைக்ரோஃபரட் 63 வோல்ட் எடுத்திருக்கேன். 2 கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காம்பனன்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருந்ததுன்ட்டு ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆல்ட்ரு பண்ண போகிறப்போ இதில் அசம்பிள் பார் எப்படி இருக்குது பாரு, இதோட அசம்பிள் தான் அது. இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன வேணால் பிரிச்சுட்டு டோட்டலாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம தேவை வந்து ஆடியோ போர்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம எடுக்க போகிறோம். மற்றதெல்லாம் வந்து வேறு நியூவாக தான் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா இப்போ டால்பின், அதாவது என்கோடர் போட போகிறோம் நம்ம. ஸோ அப்படி இருந்த ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே. இப்போ வந்து ஒரு ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கிட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ளூடூத்தில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டீரியோ மோட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5.1 ப்ராப்பராக ரன் ஆகும். ப்ரோலாஜிக் 2ன்னு இருக்கும், அது கொடுத்தாலே ப்ராப்பரானதை வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து இதில் வந்து 100% ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் வந்து சாக்ரிஃபைஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆடியோ ட்ராக்கும் ஒரு வீடியோ ட்ராக்கும் போட்டு காட்டுறேன், அதிலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு யூடியூப் சாங்லேருந்து போட்டு காட்டுறேன். சப்போஸ் காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஸோ இது ப்ராப்பராக செக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணோன்னே இப்படிதான் USB போர்டு ஒன்று போட்டிருக்கோம் அதில். ஸோ இப்போ வந்து ஏரக்குமார் நீட்ஸ் போடுறேன் ஒன்று. ஹெட்ஃபோன் போட்டு லிசன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோட குவாலிட்டி தெரியும். இப்போ சென்டர் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஓடிட்டுருக்கு.
ஃப்ரண்ட் கம்மி பண்ணுறேன். இப்போ சரௌண்ட் ஓடிட்டு இருக்கு. சரௌண்ட் கம்மி பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டு சென்டர் மட்டும் வைக்கிறேன். ஸோ வாய்ஸ் மட்டும்தான் வரும் அதுலேருந்து. ஸோ இதில் இந்த ஒரு ரிமோட்லேயே வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ரிமோட்லேயே இது வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கு உள்ள ஃபங்க்ஷனு இது வந்து ஒவ்வொரு மோடு மாற்றுறது உங்களுக்கு வந்து. இது வந்து ஆப்டிக்கல், கோஆக்சல், ஏஆர்சி, அப்புறம் ப்ளூடூத் இருக்குது. அப்படி மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷனு. இந்த சேவ்னு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மோடு மாற்றுறது. ஒரு மோடு மாற்றிக்கலாம். இதில் எல்லா மோட்ஸும் மாற்றிக்கலாம். எல்லாமே இதில் பண்ணி வைக்கலாம் இந்த ஒரு ரிமோட்ஸ்லேயே. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே மட்டும் தான் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இவர் வந்து டிஸ்பிளே போடணுன்னா ஸோ ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாரி தான் ஆப்ஷன் விட்டுருக்கோம் நான். ஸோ அப்படியே வந்து ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே வந்து. இதில் டிகோடர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆம்ப்ளிஃபயரில் பண்ணது வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேபினெட்டு, பேனல்ஸு, அப்புறம் டீகோடர் போர்டு, அப்புறம் கெய்னர், பிஎஸ்யூ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அமிங் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஃபுல்லாக ஏற்றிருக்கேன். அமிங் நாய்ஸு ஒன்றுமே இல்லை. ப்ராப்பராக இருக்குது இப்போது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆம்ப்ளிஃபயர் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் பர்சனலாக டிம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் ரீப்ளே பண்ணுறோம். ஏன்னா நிறையா இது வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ரீப்ளே பண்ணிகிட்ருக்கேன். சாரி ஃபார் லேட் ரீப்ளே, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் ரீப்ளே பண்ணிடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஸோ மச். பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வீட்டில் போய்ட்டு இங்கே ரிசல்ட் எப்படி இருக்குது? இங்கே நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் போய்ட்டு ரிசல்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆக்சுவலி நான் வேப்பம்பட்டு. சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூண்ணா.